ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1897வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 10ஆம் திருமொழியின் 10ஆம் பத்தினுடைய 6ஆம் திருமொழியின் 6வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த 10ஆம் பத்தின் 4, 5, 6, 7, 8, 9 திருமொழிகள் கண்ணன் எம்பெருமானின் திருவிளையாடல்களை, அவன் செய்த லீலைகளை கூறக்கூடிய பகுதி. கண்ணனின் லீலைகளிலே மிகவும் ஈடுபட்டு திருமங்கை ஆழ்வார் பாடியிருப்பது. ராமனிடம் ஈடுபட்டு 2 திருமொழிகள் பாடிய திருமங்கை ஆழ்வார் 6 திருமொழிகளாலே கண்ணன் எம்பெருமானுடைய லீலைகளை பாடுகிறார். அதிலிருந்தே ஆழ்வாருக்கு கண்ணன் மீது எவ்வளவு ஈடுபாடு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த திருமொழியிலே கண்ணன் எம்பெருமான் வெண்ணெய், தயிர் இவற்றையெல்லாம் திருடி ஆய்ச்சியரிடம் அகப்பட்டு கொண்டான். ஆய்ச்சியரிடம் அகப்பட்டு கொண்டு அவர்களெல்லாம் சென்று யசோதையிடம் முறையிட, யசோதை அது உண்மை என்று அறிந்தவுடன் கண்ணனை ஒரு உரலுடன் சேர்த்து தம்பு கயிற்றினால் கட்டிவிட்டு அடிக்கவும் முற்பட்டாள். ஆனால் அந்த கட்டினை இவனால் விடுவித்து கொண்டு ஓட முடியும் அல்லவா? அப்படி ஓட முடியாதவனைப் போல எளிமையுடன் இருந்தவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்று அவனுடைய மேன்மைகளெல்லாம் சொல்லி வியக்கிறார் ஆழ்வார். வாமனனாய் வந்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் பூமியை பெற்று தேவர்களுக்கு கொடுத்தவன். தேவர்களை இரணியன் வாட்டி வதைத்து கொண்டிருந்த போது நரசிம்ம அவதாரம் செய்து இரணியனை அழித்தவன். ராவணன் கொடுங்கோல் செய்த போது தேவர்களுக்கு துன்பமெல்லாம் கொடுத்து கொண்டிருக்க போது ராமனாய் வந்து ராவணனை அழித்தவன். அப்படி செய்து பக்தர்களையெல்லாம் காத்தவன் இந்த எம்பெருமான். அப்படி காப்பவன், அவ்வளவு திரள் வாய்ந்தவன், அப்படி வலிமை வாய்ந்தவன் இங்கே ஒரு மெல்லியலாளர் ஒரு ஆய்ச்சியரிடம் அகப்பட்டு கொண்டு தன்னுடைய வீரத்தையோ திரளையோ காட்ட முடியாமல் ஏங்கி இருந்தான் என்று வியக்கிறார் ஆழ்வார். சென்ற பாடலிலே, அதாவது 5வது பாசுரத்திலே அடியாரிடம் விருப்பும் வாமனவதார சிறப்பும் சொல்லப்பட்டன. இந்த பாடலில் 6வது பாசுரத்திலே அந்த அடியவர்களை ஆளும்படியையும் அந்த வாமனாவதாரத்திற்கு அடுத்த அவதாரமாகிய பரசுராமனின் வெற்றியையும் மனதிலே கொண்டு இப்படிப்பட்ட பேராற்றல் உடையவன் இப்படி கட்டப்பட்டிருக்கிறானே என்று எம்பெருமானின் மேன்மையையும் எளிமையையும் அனுபவிக்கிறார் ஆழ்வார். பலராமனாய் விஜயம் செய்த பெருமான் என்று ஆய்ச்சியரிடம் கட்டுண்டு இருக்கிறான் என்று வியக்கிறார். பழித்திட்ட இன்ப பயன் பற்றறுத்து பணிந்து ஏத்த, பழித்திட்ட இன்ப பயன் பற்றறுத்து பணிந்து ஏத்த வல்லார் துயராய எல்லாம் ஒழித்திட்டு அவரை தனக்கு ஆக்க வல்ல பெருமான் திருமால் அது அன்றியும் முன் தெளித்திட்டு எழுந்தே எதிர் நின்ற மன்னன் சினத்தோள் அவை 1000 மழுவால் அழித்திட்டவன் காண்மின் என்று ஆய்ச்சியரால் அலை வெண்ணெய் உண்டு ஆப்புண்டிருந்தவனே. பழித்திட்ட இன்ப பயன் பற்றறுத்து பணிந்து ஏத்த வல்லார் துயராய எல்லாம் ஒழித்திட்டு அவரை தனக்கு ஆக்கவல்ல பெருமான் திருமால் அது அன்றியும், அது மட்டுமில்லாமல் முன் தெளித்திட்டு எழுந்தே எதிர் நின்ற மன்னன் சினத்தோளவை 1000 மழுவால் அழித்திட்டவன் காண்மின் அவன்தான் இன்று ஆய்ச்சியரால் அலைவெண்ணெய் உண்டு ஆப்புண்டிருந்தவனே என்று வியக்கிறார். தெளித்து என்றால் ஆரவாரம் செய்து கொண்டு எழுந்து எதிர்வந்த மன்னர்கள், சத்திரிய குலத்தவர்கள், அழித்திட்டவன் பரசுராம அவதாரத்தை குறிக்கிறார். அழித்திட்டவன், அப்படி பரசுராமனாய் இருந்தவன் தான் இங்கே வெறுமே கட்டப்பட்டிருக்கிறான் என்று சொல்லுவார். மழு என்பது பரசுராமனுடைய ஆயுதம், கோடாரி படை.
பரசு என்றாலே மழு என்றுதான் பொருள். அதனால்தான் அந்த மழுவினை கொண்ட ராமன் பரசுராமன் என்று பொருள் கொள்ளலாம். இன்றைய பாசுரத்தின் பதவுரையை இப்பொழுது பார்க்கலாம். பழித்திட்ட இன்ப பயன் பற்று அறுத்து, பழித்திட்ட இன்ப பயன் பற்று அறுத்து, அறநூல்களிலே பழிக்கப்பட்ட இம்மை பயன்களை அடியோடு விட்டுவிட்டு. அறநூல்கள் வேதங்களிலே இன்பத்தை அந்த பயனை பற்று இல்லாமல் இருக்க வேண்டும், அதன் மீது பற்று கொள்ளக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அறநூல்களிலே பழிக்கப்பட்ட இம்மை பயன்களை அடியோடு விட்டு பணிந்து ஏத்த வல்லார், தன் திருவடிகளிலே விழுந்து வழிபட வல்ல அடியாருடைய துயராயெல்லாம் ஒழித்திட்டு அவரை தனக்கு ஆக்கவல்ல பெருமான் திருமால் அவருடைய பாவங்களை எல்லாம் போக்கி அவர் துன்பங்களை எல்லாம் போக்கி அவர்களை தனக்கு மெய்யடியாராக செய்யவல்ல தலைவனாய் திருமகள் கேள்வனாய் இருப்பவன் அவன். அது அன்றியும், அது மட்டுமில்லாமல் முன் தெளித்திட்டு எழுந்தே எதிர் நின்ற மன்னன் சினத்தோள் அவை ஆயிரமும் மழுவாள் அழித்திட்டவன் காண்மீன். முன்பொரு காலத்திலே பெரிய ஆரவாரம் செய்த உள்ள கிளர்ச்சியோடு முன்னே வந்து நின்ற கார்த்தவீரிய அர்ஜுனனுடைய வலிய தோள்கள் 1000ஐயும் மழுப்படையால் வெட்டி போட்டவன் அல்லனோ இன்று அலைவெண்ணை உண்டு ஆய்ச்சியரால் ஆப்புண்டிருந்தவன். அந்த பரசுராமனுடைய புகழ் சொல்லி அப்படிப்பட்டவன் இங்கே ஆய்ச்சியரால் கட்டப்பட்டிருக்கிறான் என்று வியக்கிறார் திருமங்கை மன்னன். அறநூல்களிலே இகழப்பட்ட அற்ப பலன்களை முற்றிலும் விட்டுவிட்டு தன் திருவடிகளிலே விழுந்து துதிக்க வல்லவர்களுடைய துன்பங்களை எல்லாம் கழித்தருளி அவங்களுடைய பாவங்களை எல்லாம் கழித்தருளி அவர்களை தனக்கு நித்திய அடியார்களாக செய்து கொள்ள வல்ல தலைவனாய் திருமகள் கேள்வனாய் இருப்பவன். அது மட்டுமன்றி முன் பெரிய ஆரவாரத்தை செய்து கொண்டு மார்பு தட்டி கிளர்ந்து போர் புரிய எதிரே வந்து நின்ற கார்த்தவீரியன் என்னும் அரசனுடைய கோபத் துடிப்பு கொண்ட 1000 தோள்களையும் தனது மழுப்படையால் அளித்தவனான பெருமானன்றோ இன்று தயிர் வெண்ணெய் திருடி உண்டு ஆய்ச்சியரால் கட்டப்பட்டிருக்கிறவன் என்று வியந்து என்ன இது மாயம் என்று கூறுகிறார். உலகத்திலே அறிவுடைய ஜீவன்கள் பல வகைப்பட்டிருப்பார்கள். அவர்கள் பலர் அற்பமான பலன்களை விரும்பி அவற்றை பெறுவதற்காக தேவதாந்திரங்களை வணங்கி போவார்கள். அவர்கள் கடக்க நிற்க அப்படி தேவதாந்திரங்களை பூஜிக்காமல் எம்பெருமானையே பூஜிப்பவர்களும் ஐஸ்வர்யம் வேண்டும் என்று சிலரும், சந்தானம் வேண்டுமென்று சிலரும், சொர்க்க புருஷார்த்தம் வேண்டுமென்று சிலரும், கைவல்ய புருஷார்த்தம் வேண்டுமென்று சிலருமாக இப்படி பல வகைப்பட்ட விருப்பங்களோடு எம்பெருமானை பணிந்து ஏற்றக்கூடியவர்கள் உண்டு. அப்படியெல்லாம் இல்லாமல் பலன்களில் சிறிதும் விருப்பம் இல்லாமல் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் என்கின்ற ஒன்றையே மனதிலே கொண்டு பணிந்து துதிக்க வல்லவர்கள் அவர்களுடைய துன்பங்களை எல்லாம் தொலைத்திட்டு பெரிய திருவடி திருவனந்தாழ்வான் முதலிய நித்திய சூரிகளைப் போல இந்த அடியார்களை அத்தாணி சேவகத்துக்கு ஆளாக்கி கொள்ளும் இயல்பினனான எம்பெருமான் என்பன முன்னடிகள். 1000 தோளுடையவன் என்று பிரசித்தமானவன் கார்த்தவீரிய அர்ஜுனன். அவனை பரசுராம அவதாரத்தில் கொன்று வென்றிட்டான் பரசுராமன். அந்த வரலாறு 3ஆம் அடியிலே சொல்லப்படுகிறது. கொழுத்து திரிந்து உலகில் கொடுமை செய்து வந்த அரச வம்சங்கள் பலவற்றை அழிக்கும் பொருட்டு ஸ்ரீமன் நாராயணன் ஜமதக்னி முனிவருடைய மனைவியான ரேணுகையிடம் ராமனாய் திருவதாரம் செய்தார். அப்படி ராமனாய் திருவதாரம் செய்து பரசு என்னும் கோடாலி படையை ஆயுதமாக கொண்டு அதனால் பரசுராமன் என்று வழங்கப்பட்டு வந்தார். ஒரு நாள் கார்த்தவீரிய அர்ஜுனனும் அவனது குமாரர்களும் ஜமதக்னியின் ஆசிரமத்தில் இளைப்பாற வந்த நேரத்திலே அங்கே அந்த முனிவனது காமதேனு என்னும் பசு வேண்டிய பொருள்களை எல்லாம் ஏராளமாக கொடுத்து கொண்டிருப்பதை கண்ட இவர்கள்
அந்த பசுவினை கை கொள்ள விரும்பி இந்த பசுவை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜமதக்ன முனியை கார்த்தவீரிய கேட்க, அதற்கு மகரிஷி, அது என்னுடைய வசம் இல்லை, அது ரிஷிகளின் உபயோகத்திற்காக தேவர்களால் அனுப்பப்பட்டது, அதனாலே அதை கொடுக்க இயலாது என்று சொன்னார். அது கேட்ட கார்த்தவீரியன் தன்னை வெல்பவர்கள் யாரும் இல்லை என்னும் செருக்குடைமையாலே அந்த காமதேனுவை பலாத்காரமாக பிடித்து இழுத்து கொண்டு தன் நகருக்கு சென்றான். வனத்துக்கு சென்றிருந்து மீண்டு வந்த பரசுராமன் ஆசிரமத்தில் பசுவை காணாமல் கார்த்தவீரியன் வலிய கவர்ந்து கொண்டு போனதாக தந்தை சொல்ல கேட்டு கடுங்கோபம் கொண்டார். உடனே அவன் இருக்கும் கார்த்தவீரியார்ஜுனன் இருக்கும் மகிஷ்மதி நகரத்திற்கு சென்று அங்குள்ள வாயிற்காவலர்களை அழைத்து, உங்கள் அரசன் எங்கள் பசுவை கொடுத்து பிழைத்து உய்ய நினைக்கிறானா அல்லது என்னுடன் போர் செய்து முடிய நினைக்கிறானா, கேட்டு வாருங்கள் என்று சொன்னார். அவர்களும் சென்று அப்படியே கார்த்தவீரியனுக்கு அறிவிக்க, அவன் பரசுராமனை நாம் எதிர்த்தால், அவனை கொன்றுவிட்டால் நமக்கு பிரம்மஹத்தி தோஷம் வரும், காமதேனுவை கொடுத்து விட்டால் இவன் இந்த கார்த்தவீரியன் ஒரு பார்ப்பானுக்கு எதிர் நிற்க முடியாத அசமர்த்தன் என்று உலகில் உள்ளோர் சிரிப்பார்கள். இதற்கு என்ன செய்யலாம் என்று ஆலோசித்து தனக்கு கீழ்ப்பட்ட அரசர்களை பரசுராமனிடம் போர் புரிய அனுப்பினான். அவர்களும் வந்து போர் புரிய பரசுராமன் அவர்களை கொன்று வென்றிட, அவர்கள் எல்லாம் மாண்டு போனதை கேட்ட கார்த்தவீரியன் இறுதியில் தானே எதிர்த்து வந்தான். அவனை பரசுராமன் தன் கோடாலி படையினால் 1000 கைகளையும் வெட்டி கொன்றுவிட்டு தன் காமதேனுவை தன் ஆசிரமத்திற்கு மீண்டும் கொண்டு போய் சேர்த்தார். கார்த்தவீரியனது புதல்வர்கள், பரசுராமன் நம் தந்தையை கொன்று விட்டான், ஆதலால் நாம் அவனது தந்தையை கொன்றிடல் வேண்டும் என்று எண்ணி பரசுராமன் வனம் சென்றிருந்த வேளை பார்த்து அவரது ஆசிரமத்திற்கு வந்து ஜமதக்ன முனியை கொன்று விட்டார்கள். பரசுராமன் ஆசிரமத்திற்கு வருகிறான். வந்து பார்த்தால் செய்தி அறிந்து அதனால் சத்திரிய வம்சம் முழுவதின் மேலும் கோப ஆவேசம் கொண்டு உலகத்தில் உள்ள அரசர்கள் பலரையும் 21 தலைமுறை பொருது ஒழித்தான் என்பது வரலாறு. இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவன் காண்மின் இன்று அசக்தியை அபிநயித்து சக்தி இல்லாதவன் போல நடித்து ஆப்புண்டிருக்கிறான் என்று வியக்கிறார் ஆழ்வார். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். பழித்திட்ட இன்பப் பயன் பற்றறுத்து பணிந்து ஏத்த வல்லார் துயராய எல்லாம் ஒழித்திட்டு அவரை தனக்கு ஆக்கவல்ல பெருமான் திருமால். சாஸ்திரங்களாலே விளக்கப்பட்ட இன்பங்களான பயன்களை சுவட்டோடு போக்கி எம்பெருமானுடைய திருவடிகளிலே விழுந்து பணிந்து அவனை புகழ வல்லவர்களுக்கு காலம் என்ற மெய்ப்பொருள் உள்ள அளவும் அனுபவித்தும் அடியோடு போக்க முடியாத பாவங்களை அடியோடு போக்கி அந்த அடியவர்கள் தாங்களாகவே எம்பெருமானுடைய உகப்புக்காக அல்லாமல் அடியார்கள் தங்களுடைய மகிழ்ச்சிக்காக அடிமையாக கொள்ள ஒண்ணாது என்று தனக்கேயாக எனை கொள்ளும் இதே எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பே என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் கூறியது போல அப்படி வேண்டும்படி பண்ண வல்லவன் எம்பெருமான். அதற்கு காரணம் என்ன என்றால் அவன் திருமகள் கேள்வன் அல்லவா, அதனால்தான். அது அன்றியும் அது அல்லாமலும் முன்னொரு காலத்தில் தெளித்திட்டு எழுந்தே எதிர் நின்ற மன்னன் சினத்தோளவை 1000மும் மழுவால் அழித்திட்டவன் காண்மின் இன்று ஆய்ச்சியரால் அளைவெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே. ஆரவாரத்தை செய்து கொண்டு மிக்க ஊக்கத்தோடு நான் உன் பகைவன் என்று போரிட முன்னே வந்து நின்ற மன்னனான 1000 தோள்களை உடைய கார்த்தவீரியார்ஜுனுடைய பருத்த தோள்கள் 1000த்தினையும் அழகுக்கு பிடித்த மழுவாலே, பரசுராமன் எம்பெருமான் ஆயுதங்களை அழகுக்காக தான் வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி அழகுக்கு பிடித்த மழுவாலே துணித்து போட்டவன் அல்லனோ என்று ஒரு மெல்லியல் மடந்தை ஒருத்தி கையிலே கட்டுண்டிருக்கிறான் என்று வியந்து கூறக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். பாசுரத்தை மீண்டும் ஒருவரை பார்க்கலாமா?
பழித்திட்ட இன்பப் பயன் பற்றறுத்து பணிந்து ஏத்த வல்லார் துயர் ஆய எல்லாம் ஒழித்திட்டு அவரை தனக்கு ஆக்க வல்ல பெருமான் திருமால் அதுவன்றியும் முன் தெளித்திட்டு எழுந்தே எதிர் நின்ற மன்னன் சினத்தோளவை ஆயிரமும் மழுவால் அழித்திட்டவன் காண்மின் இன்று ஆட்சியரால் அலைவெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே என்று இயக்கிறார். அவனுடைய பெருமையை சொல்லி, அவருடைய மேன்மையை சொல்லி, அப்படிப்பட்ட மேன்மையானவன் இங்கே இங்கே ஆய்ச்சியரின் அன்புக்கு கட்டுப்பட்டு நிற்கிறானா, அவரிடம் ஆப்புண்டு இருக்கிறானே என்று வியந்து கூறக்கூடிய பாடல். என்னே இது மாயம் என்று கூறக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். வணக்கம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். ஆய்ச்சியரால் அலைவெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்த கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.